வணக்கம் மகளே. இன்றைக்கான பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்டில் ஆர்டர் போட்டதாட்டு இருக்குது. இது எங்கே வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லலை. பட் ஆனால் நெட்டில் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை. ஸ்பீக்கர் லைன் மட்டும் எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொன்னாங்க. சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். அதேமாதிரி ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துக்கும்போது இது வந்து காப்பி பிராண்டு போல் பெனான்னு இருக்குது. ஓகேங்களா, இந்த டைப்பில் இருக்குது ஸ்பீக்கரு. இதுலேயே 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸ்பீக்கர் டிசைன் பார்க்க நல்லாயிருக்கு. சரி ஓகே, இது நெட்டில் தான் ஆர்டர் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா, சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, இதில் பார்த்தோம் அப்படின்னா வெளியே பார்க்கும்போது நிறைய பேர் இதில் தான் ஏமாறுறாங்க. 5000 வாட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, 1000 வாட்ஸு டீலக்ஸ் கோல்டு சீரியஸ்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகேங்களா, ஆம்பு ஆன் பண்ணி பார்த்தேன், பட் ஹீட் ஆகுது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். டெஸ்ட் லேம்பில் போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, யூஎஸ்பி போர்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, யூஎஸ்பி போர்டு ஆன் ஆயிடுச்சு. வால்யூம் வைக்கும்போது மட்டும் இந்த மாதிரி ஆகுது. ஓகே, இதுதான் இஷ்யூவு. இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு சுத்தமாக எடுக்கலை. அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே விழுந்துருக்கு. ஓகேங்களா, இது மட்டும் தான் வெளியில் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கர் விழுந்துருக்கு. இது வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது, பட்டு சவுண்டு வந்துட்டு குறன்னு வருது. ஓகேங்களா, இதுதான் கம்ப்ளைண்ட்டு. நம்ம செக் பண்ண வரைக்கும் இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஓகேங்களா, ஃபிசிக்கலாக இதில் ஸ்பீக்கர் மட்டும் வெளியே வந்திருக்கு. ஓகே, இப்போ சவுண்டு வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வியூ மீட்டர்லேருந்து ஃபுல்லாக பிங்க்ல ஆகுது, ஃப்ளிக்கரிங் ஆகுது. இதேமாதிரி சவுண்டு வந்துட்டு குறன்னு கேட்குது. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. சரி ஓகே, டெஸ்ட் லேம்பில் போட்டு ஆன் பண்ணியாச்சு. இந்த கம்ப்ளைண்ட் நமக்கு பார்த்தாச்சு. ஓகேங்களா, இப்போது கேஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம உள்ள என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போது ஸ்க்ரூ எல்லாமே அன்ஸ்க்ரூ பண்ணிட்டேன். சைடில் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, நம்ம கேமை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே மக்களை, வீடியோ கண்டினியூ பண்ணலாம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா 12012. ஓகேங்களா, 12012 தான் இருக்கும். 012 டாப்பிக்கு 12 012ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்டில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா 4440 தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபிசிக்கலாக எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. ஓகே, ஃபிசிக்கலாக எதுவும் டேமேஜ் ஆகலை, பட் ஆனால் ஃப்ளிக்கரிங் ஆகுது. ஓகேங்களா, சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ்பி லைன்லேருந்து அவுட்புட்டு வந்துருச்சு. ஓகே, அது ஃபஸ்ட்டு பிடிங்கிருக்கா லைனு பிடிங்கிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஐசி ஃபஸ்ட்டு கழட்டிட்டு, ஐசி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட் ஆகுது. ஓகேங்களா, ஐசி ஃபுல்லாக ஹீட் ஆகுது. இப்போது ஸ்க்ரூ மட்டும் அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு ஆடியோ அவுட்புட்டு வருதா அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமேட்டு ஸ்பீக்கர் லைன் கொடுத்துடலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளிக்கரிங் ப்ராப்ளம் வருது. நான் என்கிட்ட இருக்க 4 இன்ச்சு போல்ட்டனை வச்சு செக் பண்ணி பார்த்தேன். ஒரு சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இதில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. பட் இன்னொரு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைன் வருது. ஓகேங்களா, இன்னொரு இதில் நான் கழட்டி உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் சாங் ப்ளே பண்ணும்போது நல்லா தான் பாடுது. இல்லை ஒரு சைடு ஓகே, பட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்டு. அது என்னன்னா, இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா சால்ட்ரிங் வந்து ஃபுல்லாகவே ட்ரை சால்ட்ரிங் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஃப்ளக்ஸ் எல்லாமே கொடுத்து ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளக்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கெப்பாசிட்டர்லேருந்து எல்லாமே உருகி இருக்குது. உருகி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸோ இதனால தான் ஃபால்ட் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 2 ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 2 தான் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலுமே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போது ரெண்டுமே நான் கனெக்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் இஷ்யூ. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்கிட்ட 4440 ஐசி இருக்குது. ஓகேங்களா, அதை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கஸ்டமர்கிட்ட கேட்டு பார்த்தேன். இந்த மாதிரி இந்த போர்டு வேணாங்க, 4440 ஐசி ஸ்லிம் ஐசி போர்டு போட்டு தரேன், அதுக்கேற்ற மாதிரி நான் இது ஆல்ட்ரேட் பண்ணி கொடுத்துட்றேன், ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அதே மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்லிம் ஐசி இருக்குது, ஸ்லிம் போர்டு ஐசி, அந்த ஐசி வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, அந்த ஐசி நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு.
ஓகே, இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மகேஷுடைய 4440 ஐசியுடைய ஸ்டீரியோ ஆம்ப்பு. ஓகேங்களா, ஸ்டீரியோ ஆம்ப்பு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசி வந்து பார்த்தோம்னா ஒரிஜினல் ஐசி போட்டிருக்காங்க. ஸோ இதில் நல்லாயிருக்கு, நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகேங்களா, இது ஒரு டாட்டா ஏஸோட தோஸ்து செட்டிலேருந்து ரிமூவ் பண்ணது. இந்த ஐசி வேணாம் அப்படின்னு சொல்லி எஸ்டிகே மாடலில் போட்டு தந்தேன் நான் அது. ஸோ அதில் கழட்டினது இது. ஓகேங்களா, கஸ்டமர் வந்துட்டு இந்த போர்டு வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த போர்டு வந்து பார்த்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த போர்டு நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் நம்ம லைன் அடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா சர்வீஸை வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது போல் ஏதாவது கஸ்டமைஸ்டாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன 2.1 இருக்கட்டும், இல்லை ஸ்டீரியோவாக இருக்கட்டும், இதில் எந்த மாதிரி ஃபால்ட் வரும் அப்படின்னா, இதே மாதிரி ஃபால்ட் வந்து பார்த்தோம்னா என்கிட்ட 3 ஆம்ப் இருக்குது. ஓகேங்களா, அது காட்டுறேன் பாருங்கள். 3 ஆம்புமே சேம் கம்ப்ளைண்ட் தான். அது ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த போர்டில் வந்து பார்த்தோம்னா ஐசி ஓகே, ஐசி வந்து பார்த்தோம்னா டூப்ளிகேட் ஐசி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதுதான் போடுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இதில் ஒயர் லைன் வந்து பார்த்தோம்னா அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஒயர் லைன் அடிச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூ மீட்டருக்கு இந்த 3 லைன் போயிடுச்சு. ஓகேங்களா, வியூ மீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். வியூ மீட்டர் இந்த மாதிரி டைப்பில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். வால்யூம் ஏற்றும்போது இந்த மாதிரி வருது. மியூசிக் ப்ளே பண்ணலாம், பட்டு காப்பிரைட் வந்துடும். ஸோ அதனால் ப்ளே பண்ணல. இதில் ஒரு சில ஆம்பில் நான் இப்போது 3வது ஆம்ப் இது. ஸோ இந்த ஆம்பில் எல்லாமே சேமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2த்தையும் வந்து ஸ்டீரியோ போட்டு ஸ்டீரியோவில் வர்றது எல்லாத்தையுமே இதுலேயே கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2.1 சொல்லி கொடுப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 சாக்கெட் இருக்கும். ஓகேங்களா, 2 சாக்கெட் இருக்கும். 2 சாக்கெட் இருக்கும் பட்சத்தில் இதில் வந்து பேரலல் பண்ணியிருப்பாங்க. 2த்துக்குமே பேரலல் பண்ணியிருப்பாங்க. பேரலல் பண்ணும்போது 2.1 சொல்லி கொடுப்பாங்க. ஸோ 2.1 போது சப்பும் யூஸ் பண்ணுவாங்க. சப்பு யூஸ் பண்ணும்போது இது 3மே வந்து பேரலில் இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 இன்ச்சு 2 ட்ரைவ் ஆகும். அது ட்ரை ஆகிறது இல்லாமல் சப்பும் ட்ரைவ் போடுவாங்க. 10 இன்ச்சு மேக்ஸிமம் வீட்டில் எல்லாருமே 10 இன்ச்சு டு 12 இன்ச் வரைக்கும் வச்சுருப்பாங்க. 8 இன்ச்சே போட்டாலுமே எது கூட போட்டாலுமே அதில் வந்து பாடினா போதும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அவங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி செட்டு வாங்குறவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆசைக்காக தான் வாங்குவாங்க. நம்மளால் அமௌண்ட் போட்டு வாங்க முடியல அப்படிங்கிற கான்செப்ட்டில் வாங்குவாங்க. ஸோ அப்படி வாங்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நெட்டில் இருக்கிறது ஆர்டர் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் தான். ஸோ பேரலல் பண்ணும்போது 3த்தையுமே பேரலல் ஆயிரும். ஸோ 3த்தையும் பேரலல் ஆகும்போது ஓம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செட் ஆகாது இந்த 4440 ஐசி. இல்லை அப்படின்னா இந்த 4440 ஐசிக்கு பர்ஃபெக்டான மேட்சிங் என்னென்னா 4 இன்ச்சில் இந்த மாதிரி போல்டனாக இருக்கட்டும், ஸ்வீட்டானாக இருக்கட்டும், சாம்கானாக இருக்கட்டும், இந்த மாதிரி 2 ஸ்பீக்கர் மட்டும் நீங்கள் லோட் பண்ணி கொடுக்கும்போது சூப்பராக வேலை செய்யுங்க. ஓகே, சூப்பராக வேலை செய்யும். அதிலலாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது. பட் ஆனால் சப்பு நீங்கள் லோட் கொடுத்து இது பண்ணும்போது பேரலாக வேலை செய்யும். இதில் ஸ்டீரியோவில் தான் வரும். ஸ்டீரியோ வரும்போது கரெக்டாக லைன் அடிச்சிடணும் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்கள் சப்பும் லோடு கொடுக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாடும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த ஆப் நான் காட்டுறேன். 3 ஆம்ப் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த 3 ஆம்புமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா FT003க்காக வாங்கினேன். ஓகேங்களா, இது கேபினெட் இருக்குது. இதுலேயே அக்ரிலிக் போட்டது. ஓகேங்களா, இதுலேயே அக்ரிலிக் போட்டதை மாதிரி வாங்கியிருக்கேன். இதுவும் செட்டு பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அதேமாதிரி உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி கான்செப்ட் தாங்க. ஓகே, இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு 4440 ஈசி தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்து 8 ohms 8 inch யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 8 ohms 8 inch யூஸ் பண்ணும்போது வால்யூம் ஏற்றும்போது லைட்டாக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். பட் ஏற்ற கரகரன்னு கேட்கும். ஓகேங்களா, அதனுடைய ஃபால்ட் என்னென்னு நான் கடைசியாக சொல்கிறேன். அதை ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதே மாதிரி ஓகேங்களா, இதில் சேம் தான். ஓகே, இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, சேம். ஓகே, இதே கான்செப்ட் தான் அந்த ஆம்புமே. இதுவுமே 4440 ஏசி தான். ஓகே, இதுவுமே 4440 ஏசி தான். இதுவுமே 012 தான். 012 கான்செப்ட் தான். இது ஃபுல்லாகவே பிரிச்சுட்டேன். ஓகேங்களா, ஃபுல்லாகவே பிரிச்சுட்டேன். இது கொஞ்சம் டிலேயில் இருக்குது. ஓகேங்களா, இது அப்புறமா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது ஒரு செட்டு. அதே மாதிரி இன்னொரு செட் இருக்குது. இது நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது எங்கள் மாமா வாங்கினாருன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆம்ப்பு நீங்கள் வாங்கிட்டு ஒரு தாட்டி சர்வீஸ் பண்ணி நான் என்ன சொல்ல வரேன்னா 4440 ஏசி சூப்பராக இருக்குங்க. பட் எதுக்கு மேட்ச் ஆகுமோ அந்த மாதிரி இதுக்கு போடும்போது கண்டிப்பாக மேட்ச் ஆகும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதுவும் அதே மாதிரி தான் செட்டு. ஓகே, இது பிரித்தோம் அப்படின்னா
என்ன ஐசி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3055 போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே அதாவது வந்து மைக் செட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த டிரான்சிஸ்டரு. ஓகேங்களா, இந்த டிரான்சிஸ்டரு அதாவது வந்து 2N3773 ஓகேங்களா. இதில் 4 டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கான்செப்டில் இதனுடைய கான்செப்ட்டு வேறு மாதிரி வேலை செய்யுங்க. ஓகேங்களா, பேஸ் கலெக்டர் மீட்டர்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் விளக்குறேன். ஓகே, இதுலேயும் அதே கான்செப்ட் தான். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்பீக்கர் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவே பிரிச்சுட்டேன், பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கம்பி ஃபுல்லாகவே பேரலல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதில் மைனஸ் ஃபுல்லாகவே பேரலல் பண்ணிட்டாங்க. ஓகே, பேரலல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ், இது ரெண்டுத்துக்குமே கம்பி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஜம்பர் போர்டு அடிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையும் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2.1 சொல்லியிருப்பாங்க. 2.1 2 போல்ட்டுன்னு நானே தான் கொடுத்தேன். ஸோ நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இது கண்டிப்பாக இஷ்யூஸ் வருங்க. ஓகே, இதனுடைய கான்செப்ட் என்னென்னா 2.1 சொல்லுவாங்க. இது 4மே ஒரே லைனில் பேரலாக இருக்கும். ஒரே லைனில் பேரலாக இருக்கும்போது இதில் வர ஸ்டீரியோவை இதை ஃபுல்லாகவே பேரலல் பண்ணியிருப்பாங்க. பேரலல் பண்ணும்போது 4 ஓகேங்களா 4 ஸ்பீக்கர் லோட் பண்ணுற மாதிரி சாக்கெட் கொடுத்துருவாங்க. கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு 2.1 வச்சு சப்பில் லோட் பண்ணுவாங்க. சப் லோட் பண்ணும்போது சப்பு பாடும்போது நல்லாவே பாடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாடும்போது நல்லாவே பாடும். ஸோ பாடிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் ஆகும்போது சப்பு லைட்டாக உட்கார ஆரம்பிக்கும். ஓகேங்களா, உட்கார ஆரம்பிக்கும் போது தான் அந்த ஸ்பீக்கருடைய போல்ட்டை நீங்கள் 4 இன்ச்சு எது போட்டாலும் சரி, இல்லை 8 இன்ச்சு 6 இன்ச்சு எது போட்டாலும் சரி, 40/40 ஐசியில் மேக்ஸிமம் 6 இன்ச்சு போடும்போது மேட்சிங்காக இருக்கும். 6 இன்ச்சு 8 ஓம்ஸாக இருக்கட்டும், 4 ஓம்ஸாக இருக்கட்டும், இது மேட்ச் பண்ணும்போது நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் மினிமம் வந்து 4 ஓம்ஸ், அதான் வந்து 4 இன்ச்சில் யூஸ் பண்ணுவாங்க. அது நல்லாயிருக்கும். ஏன்னா நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2.1 யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபால்ட் வரும். ஸோ நான் இதுவே 3 ஆம்ப் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நெட்டில் ஆர்டர் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லைங்க. ஓகேங்களா, விஷயமே இல்லை. பட் ஆனால் நம்ம பார்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸ்பீக்கரு நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கணும். நம்ம 2.1 அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்துட்டு வாங்கிடுறோம். நிறையா கஸ்டமர் வந்துட்டு வாங்கிட்டு தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது ஏன் அந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னா, கஸ்டமைஸ்டாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் பண்ணும்போது மினிமம் வந்துட்டு எப்படி பார்த்தாலுமே 5 ரூபாய்க்கு மேலே பண்ணால் தாங்க ஆம்ப்ளிஃபையர் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அதுக்கேற்ற மாதிரி பொருள் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, 5 ரூபாய்க்கு மேலே அப்படிங்கும்போது 5 ரூபாய்க்கு மேலே அப்படிங்கும்போது அந்த கான்செப்டில் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்பு நான் செய்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் வந்துட்டு 5 ரூபாய்க்கு மேலே தான். ஓகேங்களா, ஸோ அந்த கான்செப்டில் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும் எல்லாமே நான் வந்துட்டு லோடு அதிகமாக கொடுக்குற அளவுக்கே நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா, அப்படி கொடுக்கும்போது காப்பர் காயில் போட்டு கொடுத்துருவேன். அதே மாதிரி ஸ்டீரியோவுக்கு வந்து 4 டிரான்சிஸ்டரில் ஸ்டீரியோ போர்டு ஏதாவது ஒன்று. ஓகேங்களா, எந்த கான்செப்டாக இருந்தாலும் சரி 4 டிரான்சிஸ்டரில் பெஸ்ட் குவாலிட்டியில் எது இருக்கோ எதை வச்சு நான் மேட்ச் பண்ணி தரணும் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அப்படிங்கும்போது ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா கஸ்டமைஸ்டாக பண்ணித்தரேன். ஸோ அந்த கான்செப்டில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கும்போது இதுதான் ஃபால்ட் வரும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபால்ட் நான் ஏற்கனவே 3 ஆம்ப்ளிஃபையர் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது எனக்கு புதுசு கிடையாது. ஸோ இதை வந்துட்டு ஐசி தான் மாற்றணும். ஓகேங்களா, இதை ரெடி பண்ணி போட்டாலும் கண்டிப்பாக மறுபடியும் ஃபால்ட் வரும். ஸோ இது ஃபிசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு, எந்த டேமேஜுமே இருக்காது. பட் ஆனால் உள்ளே வந்துட்டு கெப்பாசிட்டர் லீக்கேஜ் இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இந்த கெப்பாசிட்டர் லீக்கேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த கெப்பாசிட்டர் லீக்கேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டிரான்சிஸ்டர் அதாவது வந்து 4440 ஐசி வந்துட்டு ரெண்டுமே கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஒரு ஐசி வந்துட்டு பாடுது, இன்னொரு ஐசி வந்து பார்த்தோம்னா கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான். இது வந்து இதுக்குமே ரெடி பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இந்த 3 ஆம்ப்ளிஃபையர் நான் அட்டன் பண்ண எல்லா கேஸ்லேயுமே ஸோ இந்த மாதிரி லிக்யூடு. ஓகேங்களா, அதாவது வந்து ஹீட்டிங் இஷ்யூனால் உருகி அந்த இது ஆனது தான் நான் 3 செட்லேயுமே பார்த்தேன் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்பீக்கர் போடுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே, வாங்க வேணாம்னு சொல்லல. பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பீக்கர் மேட்ச் பண்ணும்போது செட்டு கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் நீங்கள் 2.1 அப்படின்னு நினச்சி வாங்கும்போது தான் அங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. சிம்பிளாக 44 ஏசி நல்ல ஏசிங்க. ஓகேங்களா, நான் அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன். 44 ஏசி சூப்பராக வேலை செய்யும். எனக்கே 44 ஏசியை ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, அது வச்சு செய்யும்போது அதிலலாம் ஸ்டீரியோ ஆம்ப் செய்யும்போது பக்காவான மேட்சிங் ஸ்பீக்கர் மேட்சிங்கு ப்ரீ ஆம்ப்பு கரெக்டாக மேட்ச் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா, சரி ஓகே, இதுதான் இந்த ஃபால்ட்டு. ஓகேங்களா, நான் போர்டுமே காட்டிட்டேன். ஸோ இது போட்டோம் அப்படின்னா சரியாயிடும். ஓகேங்களா, இதான் கான்செப்ட்டு. இதில் வேறு எதுவுமே ஃபால்ட் இருக்காது. ஓகேங்களா, சரி ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா
முழுசாக பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி செட்டு எத்தனை செட்டு நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாங்கியிருக்கீங்க, எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி ஃபால்ட்டு அடிக்கடி நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கே 3 செட்டு வந்துருச்சு. இன்னுமே கூட வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி செட்டு இன்னுமே கூட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இதில் கம்ப்ளைண்ட் நான் இதே தான் முழுக்க இதே தான் அட்டன் பண்ணுறது. ஸோ இதே கம்ப்ளைண்ட்டு தான் நான் அடிக்கடி அட்டன் பண்ணுறேன். ஸோ அதனால் சொல்கிறேன். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக ஆம்ப்ளிஃபையர் நம்ம வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். 5.1, 2.1, 7.1 இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி கண்டிப்பாக சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா?